பஸ் வரல, ரோடு சரியில்லை, மருத்துவமனையில டாக்டர் சரியில்லை, மருத்துவமனையில நர்ஸ் இல்லை, எல்லாரும் போராடுறாங்க. நீங்க டாக்டர் போனா எப்படி ஹாஸ்பிட்டல் நடக்கும்? டாக்டர் ரோட்ல உட்காந்து போறாரு, நர்ஸ் ரோட்ல உட்காந்து போடுது, பள்ளியிடத்துக்கு போனா வாத்தியாரமா அது உட்கார்ந்து போராடுது. திறனற்ற ஆட்சி, திறனற்ற நிர்வாகம், செயலற்ற மாவட்ட நிர்வாகம். ஒரு ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு நம்ம ஆட்சியில கை டோக்கன் போட்டோம். ஆன்லைன்ல டோக்கன் நிகழ்ச்சி நடத்துறது, கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்கிறது, வீட்டுக்கு போய் அழைப்போம், சாப்பாடு ஆன்லைன்ல பார்சல் அனுப்ப முடியுமா? ஊர்ல ஒத்துக்குவாங்களா? இது சட்டமன்றத்திலே பேசணும். நம்ம கொண்டு வந்து ஒரு மாப்பிள்ளைய பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், மாப்பிள்ளைக்கு பைக் தான் வாங்கி கொடுக்கலாம். பைக்கை வாங்கி கொடுக்கறத தொடச்சு வரைச்சு வண்டியை ஒழுங்கா ஓட்டணுமா இல்லையா? நம்ம கொண்டு வந்து கொடுத்த காவிரி குடிநீர் நீர் திட்டத்தில் இன்றைக்கு முறையாக தண்ணீர் வருவதில்லை. காவிரி தண்ணியை ஏத்துறாங்க, கிராமத்துல உப்பு தண்ணியையும் காவேரி தண்ணியையும் கலந்து ஏத்துறாங்க. 5 நாளைக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை காவேரி தண்ணி வருது. ரோடு சரியில்லை, நம்ம விட்ட பஸ் நிப்பாட்டி இருக்கிறாங்க, விலைவாசி ஏறி போச்சு. எப்படா இந்த திமுக ஆட்சி ஒளியும், உதயசூரியன் கட்சி ஒளிந்து மீண்டும் பாரத பிரதமர் தலைமையிலான எடப்பாடியார் தலைமையிலான ஒன்றிய தலைமையிலான அதிமுக ஆட்சியர் என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாரோ, இங்க மேலே இருக்கக்கூடிய எல்லோரும் இன்றைக்கு ஒன்றாக சேர எல்லாம் ஒன்னா சேர்ந்தாச்சு. டிடி தினகரன் சேர்ந்தாச்சு, ஜி.கே. வாசன் சேர்ந்தாச்சு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி சேர்ந்தாச்சு, நயினார் நாகேந்திரன் சேர்ந்தாச்சு, எல்லாரும் சேர்ந்தாச்சு, ஜான் பாண்டியன் சேர்ந்தாச்சு, கதிரவன் சேர்ந்தாச்சு. அனைத்து இயக்கமும் சேர்ந்து இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று எல்லாரும் முடிவெடுத்து விட்டார்கள். தயவு செய்து இந்த ஒரு மாசம் இவ்வளவு நாள் நீங்க தாக்கு பிடிச்சிட்டீங்க, இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க, இவ்வளவு நாள் நீங்க பஸ் வரல, ரோடு சரியில்லை, மருத்துவமனையில டாக்டர் சரியில்லை, மருத்துவமனையில நர்ஸ் இல்லை, எல்லாரும் போராடுறாங்க. நீங்க டாக்டர் போனா எப்படி ஹாஸ்பிட்டல் நடக்கும்? டாக்டர் ரோட்ல உட்காந்து போடுறாரு, நர்ஸ் ரோட்ல உட்காந்து போடுது, பள்ளியிடத்துக்கு போனா வாத்தியாரமா அது உட்காந்து போராடுது, சத்துணவு பிள்ளை சாப்பிட போனா சத்துணவு ஆயாம போராடுது, அங்கன்வாடிக்கு பிள்ளை போனா அங்கன்வாடி பணியாளர் அவங்க போராடுறாங்க, அரசாங்கத்துக்கு போனா அரசாங்க ஊழியர்லாம் எங்களுக்கு பென்ஷன் பத்தலன்னு போராடுறாங்க. இந்த ஆட்சியில எல்லாரும் போராடுறாங்க, மக்கள் மட்டும்தான் போராடல. இப்ப இன்றைக்கு மக்களும் நாமும் இன்றைக்கு வீதியில வந்து கேட்கின்றோம். திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்த்தப்பட்டிருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது, திட்டங்கள் நடக்கப்படவில்லை. அதிமுக ஆட்சியில் கொடுத்தப்பட்ட தாலிக்கு தங்கம் இல்ல, பாட புத்தகம் இல்ல, நோட்டு புத்தகம் இல்ல, ஜாமெட்ரி பாக்ஸ் இல்ல, கலர் பென்சில் இல்ல, அட்லஸ் வரைபடம் இல்ல, மிக்சி இல்ல, கிரைண்டர் இல்ல, ஃபேன் இல்ல, இன்றைக்கு ஆடு இல்ல, மாடு இல்ல, பசுமை வீடு இல்ல, கோழி இல்ல, ஓஏபி இல்ல, எந்த திட்டமும் இல்ல. உண்டா இல்லீங்களா? நான் சொல்றது கரெக்டா இல்லையா? எதுவும் நடக்கல, எதுவும் கிடைக்கல.